வணக்கம் எல்எஸ்சி லேப்டாப் சர்வீஸ் தஞ்சாவூர். இன்னைக்கு என்னன்னா ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சர்வீஸ் தான் பார்க்க போறோம். என்னன்னா லினோவோ G580. இந்த லினோவோ G580 லேப்பை பொறுத்தளவு என்னன்னா எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச லேப்டாப். என்னன்னா நல்ல ஒரு உழைக்கக்கூடிய ஒரு லேப்டாப்னா G580. இந்த மாதிரி லேப்டாப் இருந்துச்சு அப்படின்னா முடிஞ்ச அளவு நீங்க ரெடி பண்ணி இதை யூஸ் பண்ணுங்க அப்படின்றதான் சொல்லுவேன். என்னன்னா இது வந்து i3 3rd gen லேப்டாப் வந்து என்ன ப்ராப்ளம்னு சொல்லி வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சார்ஜர் வந்து கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு சார்ஜர்ல உள்ள எல்இடி வந்து ஆஃப் ஆயிடும். ஸோ இதுதான் கம்ப்ளைண்ட். இந்த லேப்டாப் யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபரோடது. இவரோட நேம் வந்து விக்னேஷ். சரின்னு சொல்லிட்டு இந்த லேப்டாப் வந்து செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போர்டை வந்து செக் பண்ண ஆரம்பிக்கிறேன். செக் பண்ணுறப்ப என்னன்னா நம்ம மல்டிமீட்டரில் செக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு பஸர் சவுண்டு வரும் கீன்னு. அந்த பஸர் சவுண்டு வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு போர்டில் பியூர் ஷார்ட் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஷார்ட்டை வந்து நம்ம கிளியர் பண்ணி ஆகணும் அப்படின்றப்ப எனக்கு ஒரு அதிர்ச்சி ஒன்று, ரொம்ப ஒரு அதிர்ச்சியாக இருந்துச்சு. என்னன்னா நார்மலாக வந்து நமக்கு போர்டில் விஇன் லைனுன்பாங்க, அதாவது அந்த அடாப்டரில் வர லைன் மட்டும்தான் வந்து ஷார்ட்டாக இருக்கும். இந்த கேஸை பொறுத்தளவு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேட்டரியிலேருந்து நமக்கு சார்ஜிங் ஆகும் பார்த்தீங்களா, அந்த லைன் கொண்டு அதாவது பேட்டரி செக்ஷன்லேயும் உங்களுக்கு வந்து ஷார்ட் இருக்குது. அதுதான் வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயமா இருந்துச்சு. சரி ரைட் ஓகே, நம்ம அதை டீப்பாக செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணுறப்ப உங்களுக்கு சார்ஜர் ஐசி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த சார்ஜர் ஐசிக்கு அப்பர் மாஸ்ஃபெட் ஒன்று இருக்கும், லோயர் மாஸ்ஃபெட் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா லோயர் மாஸ்ஃபெட் வந்து ஃபஸ்ட்டு ஷார்ட் ஆகிருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், அந்த லோயர் மாஸ்ஃபெட்டை வந்து தூக்குறேன். என்ன எப்பயும் அப்பர் மாஸ்ஃபெட் தானே உங்களுக்கு வந்து ப்ராப்ளமாக இருக்கும், இதுனா லோயர் மாஸ்ஃபெட் சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்பாங்க. இதை வந்து நான் உல்ட்டாவாக பார்த்தேன். அப்படின்றப்ப நம்ம அந்த லோயர் மாஸ்ஃபெட்டை தூக்கிட்டு நம்ம செக் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து ஷார்ட் வந்து கிளியர் ஆயிடுச்சு. ஆனால் அதில் இருக்கிற அப்பர் மாஸ்ஃபெட்டு ஷார்ட்டு தான். இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த அப்பர் மாஸ்ஃபெட்டையும் நம்ம சேஞ்ச் பண்ணணும். இல்லை நமக்கு வந்து லோயர் மாஸ்ஃபெட் வந்து ஓகே ஆகிடுச்சு, நம்ம அதை எடுத்து நம்ம வேறு ஐசி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம், ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் லேப்டாப்பை கனெக்ட் பண்ணி சார்ஜ் போட்டிங்கன்னா திரும்பி உங்களுக்கு ஷார்ட் ஆகும். அப்போ என்ன பண்ணணும், ரெண்டு ஐசியுமே கரெக்டான வேல்யூவில் எடுத்து நம்ம தூக்கி போட்டு வேற ஒன்று அதில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஃபிக்ஸ் பண்ண பிறகு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்டால் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடு. இருந்தாலும் இன்னொரு மாஸ்ஃபெட் வந்து ஒன்று ப்ராப்ளமாக இருக்குது. அது என்னன்னா டிசி மாஸ்ஃபெட். சரின்னு சொல்லிட்டு அந்த டிசி மாஸ்ஃபெட்டையும் எடுத்துட்டு வேற ஒரு மாஸ்ஃபெட் வச்சோம். லேப்டாப் வந்து எந்த ஒரு இடத்துலையுமே வந்து ஷார்ட் இல்லை, பர்ஃபெக்டாக இருக்குது. சரி ரைட்டு, இப்போ நான் என்ன பண்ணுறேன், லேப்டாப் வந்து ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணி பார்க்குறப்ப எனக்கு வந்து டிஸ்பிளே வந்துருச்சு ஓகே. இருந்தாலும் எனக்கு வந்து இன்னொரு டவுட் இருக்குது. என்ன டவுட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேட்டரி செக்ஷனில் தானே வந்து நமக்கு, அதாவது சார்ஜர் செக்ஷனில் தான் வந்து அந்த ஐசி வந்து அடி வாங்கியிருக்கு. அப்போ இந்த லேப்டாப் வந்து சார்ஜ் ஆகுமா, இல்லை பேட்டரி வந்து ஷார்ட் ஆகிடுச்சா அப்படின்ற ஒரு டவுட் இருந்துச்சு. அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் சார்ஜ் பண்ணுறேன். சார்ஜ் பண்ணுறப்ப எனக்கு வந்து 0% சார்ஜிங் இன் அப்படின்னு சொல்லி வருது. அப்போ 0% சார்ஜிங் இன்னுன்னு ஒரு லேப்டாப்பில் வருதுன்னா நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் அர்த்தம். அப்போ நான் என்ன பண்ணுறேன், லேப்டாப்பை ஆஃப் பண்ணி ஒரு 1 hour நான் வந்து சார்ஜ் பண்ணுறேன். சார்ஜ் பண்ணுறப்ப எனக்கு வந்து 1% ஏறுது. இந்த 1% வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகிறப்ப எனக்கு வந்து ஒரு 50% நம்பிக்கை வருது இந்த பேட்டரி அப் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ரைட்டு, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு டூ ஹவர்ஸ் வந்து நான் சார்ஜ் பண்ணுறேன். சார்ஜ் பண்ணிட்டு நான் வந்து லஞ்சுக்கு போயிட்டு திரும்பி வந்து பார்க்குறப்ப எனக்கு வந்து 100% வந்து ஃபில்லாக இருந்துச்சு. அப்போ பேட்டரி உங்களுக்கு அப் ஆகிடுச்சு, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது பேட்டரியில். இப்போ உங்களுக்கு முன்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா பேட்டரியில் தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ரைட்டு, இப்போ நெக்ஸ்ட் என்ன கம்ப்ளைண்ட் இதில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீபோர்டு இஷ்யூ ஆகுது. ரைட்டு, கஸ்டமர்கிட்ட சொல்லியாச்சு இது வந்து கீபோர்டு ப்ராப்ளமாக இருக்குது, போர்டு தான் கம்ப்ளைண்ட்டு அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகே சார், கீபோர்டு வேணால் நான் எக்ஸ்டர்னலில் போட்டுக்கிறேன், எனக்கு போர்டு மட்டும் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி. எதனால இந்த விஷயத்தை நம்ம சொல்கிறோம்னா, ஒரு போர்டு வந்து எந்த அளவுக்கு ஷார்ட் ஆகுது, அது எந்த அளவுக்கு வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணி போகும்போது இதில் எவ்வளோ விஷயங்கள் வந்து இதில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத வந்து நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் ஆசைப்பட்டேன். இது வந்து ஒரு இதை சொல்லி ஆகணும். ஏன்னா பெங்களூர், இவரோட நேட்டிவ் வந்து தஞ்சாவூர் தான். ஆனால் ஒர்க் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா பெங்களூர்லேருந்து தான் ஒர்க் பண்ணுறாரு. பெங்களூர்லேருந்து இங்கே வந்தப்போ நான் ஆக்சுவலாக அந்த ஃபுட்டேஜ் எடுக்கல. லேப்டாப் வந்து எந்த நிலைமையில கொடுத்தாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான கண்டிஷனில் தான் இருந்துச்சு. எப்படின்னா பேனல்லாம் வந்து ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேட்டரியும் ஃபுல்லாகவே உங்களுக்கு பல்ஜி ஆகிடுச்சு, பேட்டரியெல்லாம் வீங்கிடுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிஸ்பிளே சைடில் உள்ள பேனல் வந்து அதுவும் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. எப்படின்னா நல்லா நீங்கள் உத்து கவனிச்சிங்கன்னா நல்லா தெரியும், அந்த இடம் வந்து டேமேஜ் ஆனது. ஸோ இது ஃபுல்லாகவே வந்து நமக்கு டேமேஜ் ஆகிடுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அதோட கீபோர்டு வந்து ஒரு சில கீஸ்லாம் வந்து நிறைய கீஸ்லாம் வந்து ஒர்க் ஆகலை. ஸோ இந்த மாதிரி ஒரு கேஸ் இருக்குது.
அப்படின்றப்ப இது ரெடி பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி என்கிட்ட கேட்டாரு. இது ரெடி பண்ணலாம், ஆனால் கொஞ்சம் உங்களுக்கு செலவாகுமே அப்படின்ற மாதிரி சொன்னேன். எவ்வளோ ஆகும்? ஒரு 10,000க்குள்ள ஒரு எஸ்டிமேஷன் ஒன்று போட்டு நம்ம அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்டோம், இவ்வளவு ஆகும் அப்படின்ற மாதிரி. சரின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. லேப்டாப் வந்து ஆக்சுவலாக என்கிட்ட கொடுத்துட்டு அவர் கிளம்பிட்டாரு. போயிட்டு அவங்க அம்மாவை கூப்பிட்டு வந்தார். எதுவுமே பேசலை. ஓகே இவ்வளோ ஆகுமா, ரைட்டு ஓகே, டக்குன்னு இந்தாங்க 5,000 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட்டை டக்குன்னு போட்டுட்டு பேலன்ஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணுங்க, நான் வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னாரு. எனக்கு ஒன்றுமே புரியல. திடீர்னு என்ன அது ஃபஸ்ட்டு யோசிச்சு போனார். டக்குன்னு அவங்க அம்மாவை கூப்பிட்டு வந்துட்டு அட்வான்ஸ் போட்டுட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் இப்போ நான் வீடியோ எடுக்கிற வரைக்கும் இவருக்கு இது வரைக்கும் ஃபோன் பண்ணலை. லேப்டாப் ரெடி ஆச்சுன்னு சொல்லி நாங்களாக தான் ஃபோன் பண்ணோம். எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, நமக்கு பெங்களூர்லேருந்து அங்கேருந்து வந்து நம்ம ஒரு நம்பிக்கையாக கொடுக்குறாங்கல்ல, அதுக்கு சொல்ல வரேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணி முடிச்சாச்சு. அவர் ஒரு ஆப்ஷன் என்ன வச்சாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லேப்டாப் வந்து ரெடி பண்ணலாமா, ஓகேவா, நல்லா இருக்குமா அப்படின்ற ஒரு கொஸ்டின். என்னன்னா இந்த லேப்டாப் வந்து 7th gen லேப்டாப், சூப்பராக இருக்கும். லேப்டாப் வந்து எந்த ஒரு குறையுமே கிடையாது. அப்போ அவர் யோசிக்கிறாரு, நான் ஒரு புது லேப்டாப் எடுக்கணும்னா எப்படி இருந்தாலும் ஒரு எனக்கு ஒரு 30,000 கையில் இருந்தாலும் கொஞ்சம் நல்லா எடுக்க முடியும். ஒரு 30,000 35,000 எடுக்க முடியும். எனக்கு இப்போதைக்கு அந்த அளவுக்கு நீடு இல்லை. எனக்கு இந்த லேப்டாப் வந்து முடிஞ்ச அளவு எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் அவர் மைண்டில் வந்து அவர் யோசிச்சது. ஃபைனலாக அவங்க அம்மாவோட வரப்போ அவங்க அம்மா என்கிட்ட சொன்ன விஷயம். இதை யாருக்கு கொடுக்க போறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை ரெடி பண்ணி அவரோட சிஸ்டருக்கு கொடுக்க போறாரு. இதையும் வந்து அவங்க சொன்னாங்க. ஏன்னா இவருக்கு வந்து லேப்டாப் கம்பெனியில் கொடுத்ததுனால இது சும்மா கிடக்கு, இது அப்படியே போட்டு வச்சோம் அப்படின்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இரும்பு கடைக்கு தான் போகும். ஒரு 200 300 இதை வாங்குவானுங்க. அதனால இதை நீங்கள் ரெடி பண்ணிடுங்க, ரெடி பண்ணாதான் அதோட வேல்யூ என்னன்றது தெரியும் அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகாக சொன்னார் அவர். அதே மாதிரி உங்களோட சொல்கிறதுக்கு என்ன எனக்கே நம்பிக்கை இல்லை இது இந்த அளவுக்கு ரெடி ஆகும், இது ஒர்க் ஆகும் அப்படின்ற எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. ஆனால் 7th genன்றதுனால இதில் NVMe இருக்குது. அதனால இது கரெக்டாக ஒர்க் ஆகும்னு தெரியும். ஆனால் எங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு இந்த லேப்டாப் ரெடி ஆகி சூப்பராக ஒர்க் ஆகும் அப்படின்றது எனக்குமே ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. அவருக்கும் வந்து ஒரு சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஆனால் இந்த லேப்டாப் வந்து நான் தான் போய் டெலிவரி பண்ணணும். அவர் ஃபோன் பண்ணி சொல்லிட்டார், நான் பெங்களூர் போயிட்டேன்னா நீங்கள் அம்மாவால் வர முடியாது, நீங்கள் கொண்டு போய் நீங்கள் கொடுத்துருங்க லேப்டாப்பை அப்படின்ட்டாரு. அதனால் இந்த லேப்டாப்பை நான் வந்து டெலிவரி பண்ணுறாப்புல இருக்கும். ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிறேன் நான். சப்போஸ் எதுவும் ரொம்ப ஒரு பழைய லேப்டாப்பு ஒரு 7th gen 8th gen அப்படின்றப்ப கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். லேப்டாப் வந்து உங்களுக்கு ரெடி ஆனிச்சுன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக சொல்ல வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இந்த மாதிரி வந்து லேப்டாப் வந்து வேணாம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுக்குநூறாக ஒட்டஞ்சு கிடக்கு, அப்படியே ஒட்டஞ்சு கிடக்கு. ஆனால் போர்டெல்லாம் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. அப்போ இந்த மாதிரி லேப்டாப்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, கொண்டு போய் ஸ்கிராப்பில் போட்டுருவீங்க. அப்போ அந்த இரும்பு கடைக்கு போயிட்டு அந்த லேப்டாப் வந்து யார் எடுத்துகிட்டு போவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு செட்டுக்காரன் ஒருத்தன் வருவான். வந்து மொத்தமாக எடுத்துகிட்டு என்ன பண்ணிடுவான், கொண்டு போயிட்டு எடை போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அவன் எங்கேயோ ஒரு இடத்துல விற்றுருவான். அவங்க என்ன பண்ணுவானுங்க, இந்த லேப்டாப்லாம் எடுத்து இந்த பேனல்லாம் அழகாக மாற்றி உங்களுக்கு திரும்பி உங்கள்கிட்ட நீங்கள் வெறும் 200 100 போட்ட லேப்டாப்பை உங்கள்கிட்ட 15,000 ரெடி பண்ணி வைப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுக்காக வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்ல வரேன். ஒரு சில பழைய லேப்டாப் இருந்தாலும் முடிஞ்ச அளவு நீங்கள் ரெடி பண்ணிக்கிங்க. நீங்கள் அதிக செலவு பண்ணி ரெடி பண்ணணும் அப்படின்ற அவசியம் கூட கிடையாது. நீங்கள் ஒரு டார்கெட் பண்ணிக்கிங்க, இவ்வளோ செலவு வரும், இந்த செலவு என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டார்கெட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த லேப்டாப் ரெடி பண்ணுங்க. வேணான்னா வேணாம். எனக்கு பெரிய பேராசையோ எதிர்கால திட்டங்களோ எதுவும் கிடையாது. என் மனசுக்கு எது சரியான பட்டுன்னு படுறதோ அதை டக்குன்னு செய்கிறேன்.